மக்களே, இன்று நாம் திருக்குறள் 402ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கல்லாமை அதிகாரத்தின் 2 குறள். கல்லாதான் சொற்கா முறுதல் முலை 2. இல்லாதாள் பெண்காமுற் சற்று. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், ஒரு மனிதன் கல் போல உறுதியான மனம் இல்லாமல் சொற்களை தவறாக பயன்படுத்தினால் பெண்களின் காதல் மூச்சை தாங்க முடியாதது. அதாவது, தன்னை கட்டிப்பிடிக்கும் சிந்தனை இல்லாமல் அநியாயமான விருப்பங்களை தேடி உயிரை இழக்கும் நிலை. என்னால் இந்த குறள் முக்கியமானது என்றால், இது நமக்கு சொற்களை பயனாக பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவூட்டும். உதாரணமாக, ஒருவர் வேலை இடத்தில் பேச்சு வீணையாக பேசிக்கொண்டு கூட்டாளர்களை தெளிவாக புரியாமல் பிறர் நலனில் காயப்படுத்துகிறான். அவரின் செயல் கல்லை போன்ற உறுதிமையை இல்லாததால் குழுவில் குழப்பம் அமைகிறது. மற்றொரு உதாரணம், செல்வந்தர் பெண் மணிலகள் மீது அசாத்தியமாக விருப்பம் காட்டி குடும்பத்துக்கு நிதி நஷ்டம் ஏற்படுத்துகிறார். அவரின் தள்ளுபடியான கவனமின்மை கல்லை விட வலுவாக இல்லை, வாழ்க்கை துயரத்தில் சிக்குகிறது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால், சொற்களை திருத்தமாக தேர்ந்தெடுத்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பொறுப்பான நடத்தை பெறலாம். அதனால் நம்பகமான உறவை உருவாக்கி சமூகத்தில் மதிப்பு பெறலாம். இந்த குறள் எப்போதும் நம்மை சிந்திக்க வைக்கிறது. மனம் கல்லை போல உறுதியானது என்றால் சிறியம் கூட நம்மை அழைக்கும் வழியிலிருந்து தடுக்கும். இதனால் வாழ்க்கையில் ஆரோக்கியமான வரம்புகளை அமைத்து நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அதனால் இன்று முதல் சொற்கள் செயல் இரண்டும் கல்லை போன்ற உறுதியுடன் தொடங்குவோம் மற்றும் எப்போதும் நெறிமுறையுடன் வாழ்வோம். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. கல்லாதான் சொற்கா முறுதல் முலை 2. இல்லாதாள் பெண்காமுற் சற்று. அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.